ஊத் என்னும் தேசத்தில் யோபு என்ற மனிதர் வாழ்ந்து வந்தார். அவர் கடவுள் மீது மிகுந்த பயபக்தி கொண்டவர், நேர்மையானவர் மற்றும் தீமையிலிருந்து விலகி வாழ்ந்தவர். அவருக்கு 7 மகன்களும் 3 மகள்களும் இருந்தனர். அவர் பெரும் செல்வந்தராகவும் ஆயிரக்கணக்கான கால்நடைகளை உடையவராகவும் இருந்தார். ஒரு நாள் கடவுளின் முன் சாத்தான் தோன்றினான். கடவுள் யோபுவின் நேர்மையை புகழ்ந்து பேசினார். ஆனால் சாத்தான், கடவுளே, நீர் அவருக்கு ஆசீர்வாதங்களையும் பாதுகாப்பையும் கொடுத்திருப்பதால் தான் அவர் உம்மை வணங்குகிறார். அவரிடம் உள்ள அனைத்தையும் பறித்து கொண்டால் அவர் உம்மை சபிப்பார் என்று சவால் விட்டான். கடவுள் அதற்கு அனுமதி அளித்தார். ஆனால் யோபுவின் உயிரை தொடக்கூடாது என்று கட்டளையிட்டார். திடீரென்று அடுத்தடுத்து பல விபத்துக்கள் நடந்தன. யோபுவின் கால்நடைகள் திருடப்பட்டன. அவருடைய வேலைக்காரர்கள் கொல்லப்பட்டனர். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு பலத்த காற்று வீசி அவருடைய பிள்ளைகள் இருந்த வீடு இடிந்து அனைவரும் உயிரிழந்தனர். அனைத்தையும் இழந்த நிலையிலும் யோபு கடவுளை சபிக்கவில்லை. நான் தாயின் கருப்பையிலிருந்து வெறும் கையாய் வந்தேன், வெறும் ககையாய் போவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று கூறி வணங்கினார். சாத்தான் மீண்டும் கடவுளிடம் வந்து யோபுவின் உடலை தாக்க அனுமதி பெற்றான். யோபுவின் உடல் முழுவதும் கொடிய புண்கள் ஏற்பட்டன. அவருடைய மனைவியே கடவுளை சபித்துவிட்டு உயிர் விடுங்கள் என்று சொன்னபோதும் யோபு, கடவுளிடமிருந்து நன்மையை பெற்ற நாம் தீமையையும் ஏற்க வேண்டாமா என்று உறுதியாக இருந்தார். தனது சிற்றறிவால் கடவுளின் செயல்களை புரிந்து கொள்ள முடியாது என்பதை யோபு உணர்ந்து மன்னிப்பு கேட்டார். யோபுவின் 3 நண்பர்கள் வந்து, நீ ஏதோ பாவம் செய்ததால்தான் இந்த துயரம் உனக்கு வந்தது என்று வாதிட்டனர். ஆனால் யோபு, யோபுவின் 3 நண்பர்கள் வந்து, நீ ஏதோ பாவம் செய்ததால்தான் இந்த துயரம் உனக்கு வந்தது என்று வாதிட்டனர்.
ஆனால் யோபு தன் நேர்மையை நிரூபிக்க கடவுளிடம் முறையிட்டார். இறுதியில் கடவுள் ஒரு பெருங்காற்றிலிருந்து பேசி பிரபஞ்சத்தின் படைப்பு மற்றும் தமது மேலான ஞானத்தை பற்றி விவரித்தார். யோபுவின் நண்பர்களுக்காக அவர் ஜெபித்தபோது கடவுள் மனமகிழ்ந்து யோபு இழந்த அனைத்தையும் விட 2 மடங்கு அதிகமாக அவருக்கு கொடுத்தார். யோபு 140 ஆண்டுகள் வாழ்ந்து 4 தலைமுறைகளைக் கண்டு நிம்மதியாக மரித்தார். வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும்போது நாம் கடவுளை கைவிடக்கூடாது. கடவுளின் வழிகள் நம் அறிவுக்கு எட்டாதவை, ஆனால் இறுதியில் அவர் நீதியையும் நன்மையையும் செய்வார்.